சங்கீதாங்கிற அவங்க என்ன அழகு அவங்க அவங்க அந்த விஜயை பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு ஜெனிலியா அப்படிம்பாங்க. ஜவுடி யார் இருக்கு பொருத்தமாக இருக்கு ரசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அம்போன்னு அதை திடீர்னு அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லைன்னு சொல்லும்போது ஒரு பேர் இறந்துருக்காங்க தனக்காக வேண்டி ஸ்வங்கின்னு அவர் போன வேகத்தை பார்த்தீங்களா? சாட்டை துறைமுருகன் சொல்கிற மாதிரி மிலிட்ரியில் கூட அந்த மாதிரி ஓடி இருக்க மாட்டாங்க. அப்படி ஓட்டம். அவர் அங்கே இருந்தால் இன்னும் பிரச்சனை அதிகமாகும். அதனால சரி, இவர் இருந்தால் ஆகும். கூட இருந்தவன் எல்லாம் ஆதவர்ஜுனா எங்கே போனார், புஷ்ணி ஆனந்த் எங்கே போனார், கட்சி சார்பாக வர இருக்கணும்ல. 41 பேருடைய உயிருங்க. இது கூட பரவாயில்லைங்க, இதையும் விட்டுருங்க. ஸ்டாலினங்கள் அதெல்லாம் மனசாட்சி உள்ளவங்க பேசுகிற வார்த்தைகளா இதெல்லாம்? விஜய்க்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லையா? யாருங்க இருக்கிறாங்க? எல்லாரும் பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஆதவர்ஜுனா பொண்டாட்டி விட்டு வந்திருக்காரு. புஸ்லி ஆனந்துக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க புருஷன் எல்லாமே இருக்காங்களேன்னு தெரியல. அவரு இங்கே தான் கிடக்குறாரு. இவரும் இப்போ பேச்சுலர் ஆகிட்டாரு. பேச்சுலராக 3 பேருமா உட்காந்து ஏங்க ஜனநாயகன் படம் இருக்க இவர் ஸ்டாலின் தான் அதை தடுத்து நிறுத்துறாரு. எது ஜனநாயகம் சென்சார் போட அது படிப்பறிவு இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க தான். உச்சத்தில் இருக்கிறோம், நம்ம பின்னாடி இவ்வளோ ஜனம் இருக்குது, பேசாமல் நம்மளே நின்று நம்ம ஏன் முதல்வர் ஆகிடலாம் அப்படின்னு பதவி ஆசை கூட இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி ஓரளவுக்கு உச்சத்தை தொட்டுட்டோம், இதில் தொட்டுக்கலாம். அது ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏணி வச்ச கூட எட்ட முடியாது. விஜய் சாருக்கும் டிஎம்கேக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது. ஃபில்மிவேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். பொதுவாக நாம் நிறைய திரைப்பட நடிகர்கள்கிட்ட சினிமா பற்றி நிறைய பேசுவோம், கொஞ்சம் அரசியல் அவங்ககிட்ட பேசுவோம். ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் உள்டாவாக அதை மாற்றி நிறைய அரசியல் கொஞ்சம் சினிமா அப்படின்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கூட உரையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் டெலிஃபோன் ராஜா அவர்கள். நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம் வடிவேல் அவரோடு சேர்ந்து. பல படங்களில் இவர் வந்துட்டு போகிற அந்த ஒரு சீன் மட்டும் தனியாக தெரியும். இவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் ஆகட்டும், இவர் அந்த டைலாக் டெலிவரி பண்ணுற விதம்னு தனியாக நம்மளை ரசிக்க வைப்பார். அப்படியான மனுஷன் ஒருத்தர். இவர் நம்ம காமெடி நடிகராக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஆனால் ரீசெண்ட் டைமில் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் இப்போ ரீசெண்டாக சுழல் பண்ணியிருந்தார். இந்த மாதிரியான மாரிசன் படத்துலையும் ஒரு நல்ல கேரக்டர், இந்த மாதிரியான நிறைய படங்களில் நல்ல நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இந்த அரசியல் களம் எப்படி இருக்குது, தேர்தல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. சூப்பர். சரி, நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சினிமாவில் இருந்தால் அரசியல் இருந்தால்? வேறு ஏதாவது நம்ம கதையில் வேறு ஏதாவது பேசுவோம். சரி, எப்படி இருக்கும் முதல்ல சினிமா வாய்ப்பு இப்போ எப்படி போயிட்டு இருக்கேன்? சினிமாவே கொஞ்சம் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக தான் போகிற தகவல் வருது. ஷூட்டிங்கெல்லாம் பிஸியாக போயிட்டு இருக்குதுங்க. அங்கே நடக்குது, கோயம்புத்தூர் நடக்குது, சேலத்தில் நடக்குது, இது பண்ணுறது நடக்குது. பயங்கரமாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மள மாதிரி ஆளுங்க தான் மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் அப்படி போயிட்டுருக்குறோம். ஓகே ஓகே. எல்லாம் புது புது ஆளுங்க வந்துட்டாங்கல்ல, அதனால் நாங்கள்லாம் ரிட்டையர்டு ஸ்டேஜ். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கல, கூப்பிட்றாங்களா? அப்படின்னு இல்லை சார், அதெல்லாம் ரேரு. ஆனால் கூப்பிட்றவங்க எல்லாருமே முன்ன தெரியாதவங்க தான் கூப்பிட்றாங்க. ஓகே. இப்போ நல்ல நல்ல கேரக்டர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வில்லன் டைப்பா, சீரியஸா, அந்த மாதிரி டைப்லாம் வித்தியாசமாக கொடுத்துட்ருக்காங்க. காமெடியை தாண்டி ஒரு 4-5 படம் பண்ணிக்கிறேன். அதில் ஒரே ஒரு படம் தான் காமெடி, பேரரசு சாரும் நானும். ஓகே. ஒரு படம் இன்னும் பேர் வைக்கல, தமீம் அன்சாரின்னு ஒரு டைரக்டர். அது ஒன்று தான் காமெடி படம். மீதி எல்லாமே சீரியஸ் கேரக்டர், வில்லன் டைப்பாக ஒரு மாதிரியா ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுழல் ஆகட்டும், மாரிசன் ஆகட்டும், அதாவது காமெடி கேரக்டர் கிடையாது, ஆனால் தனியாக அவங்க கேரக்டர் தெரியும். ஆமாம். ஸோ அவங்களுடைய இன்னொரு செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம் சார். காமெடியிலேருந்து ஒதுங்கி இப்போ எல்லா கதாபாத்திரமும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களே. வெற்றின்னு ஒரு ஹீரோ, அவருடைய பிளாக் கோல்டுன்னு ஒரு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர்ஸ். ஒரு ஜவுரி முடி விற்பான்ல, 100 கிராம் ஜவுரி முடி 300 ரூபா, அந்த பார்ட்டி தான். அதில் ஒரு வில்லத்தனம், ஒரு ஒரு கேரக்டர் நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க. போலீஸ் கஸ்டடி அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க தவிர்த்து? இந்த 4 படம். இது பிளாக் கோல்டுன்னு ஒரு படம். அப்புறம் இந்த பிக் பாஸ்ல வருவார் இல்லையா அசீம் கூட இன்னொருத்தர் விக்ரமம். ஆமாம், அவர் ஒரு ஹீரோவாக ஒரு படம் பண்ணுறாரு. ஓகே. அவங்க ஒய்ஃப் தான் டைரக்டர். ஓகே. அந்த படம் ஒன்று பண்ணுறேன். அப்புறம் என்னது ஆல் பாஸ்ன்னு ஒரு படம். ஆல் பாஸ். ஆமாம், நம்ம இவர் இருக்கார் இல்லையா, பசங்க படத்தில் வாத்தியாரா நடித்தார்ல. ஆமாம், ஜேபி சார். அவர் ஹீரோவாக ஒரு படம். ஓகே. அது ஒரு படம். இவ்வளோ 4 படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல்
சின்ன படம் ஒரு கிராக்கின்னு ஒரு படம், ம். அதெல்லாம் இது தூத்துக்குடியில் ஒருத்தர், அது ஒரு அது ஒரு வில்லன். ஓ, இந்த ஆன்லைனில் சூதாடுறது, மோசடி பண்ணுறது. மோசடி பண்ணுறது, ம், ம். அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். கைவசம் 4-5 படங்கள் இருக்குது இப்போதைக்கு கையில். இருக்கு எல்லாம் பெருசாக அப்படிலாம் இல்லை. இந்த படத்தில் ஒரு 6 நாள், இந்த படத்தில் ஒரு 5 நாள், இந்த படத்தில் ஒரு நாள், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. சூப்பர். சினிமா, அரசியல் இது ரெண்டுமே பிரிக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆமாம். ஏன்னா காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசியலும் சினிமாவும் ஒன்றா தான் இருக்கு. இருக்கவங்க அங்கே போகிறாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வராங்க, நடந்துட்டு தான் இருக்குது. அங்கே ரிட்டையர் ஆகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்துடுறாங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ ரிட்டையர் ஆகிற சொன்னீங்க, ஒருத்தர் ரிட்டையர் ஆகலை, இன்னும் இதாக தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு நடிகர் விஜய் அவர்கள். எலெக்ஷன் நெருங்க போது நிறைய சர்ச்சைகள் அவர் மீது, கரூர் சம்பவம் ஆகட்டும், அதுக்கு பிறகு அவங்க மனைவி விவாகரத்து வழக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவர் ரசிகர்கள் அவர் விட்டு கொடுக்காம இன்னும் தாங்கி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவருடைய இந்த அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இது தேவையில்லை. நான் ஏற்கனவே நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அந்த காலத்தில் அவர் விஜய் சார் அரசியலுக்கு வரும்போதே சொன்னேன், விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வந்தாச்சுன்னா எல்லாரும் அவரை திட்டுவாங்க, இவர் இன்னொருத்தரை திட்டணும், இந்த மாதிரி இது. ஆனால் இப்போ அவர் திட்டுற இடம் அவர் தவறான ஒரு இடம். அதாவது டிஎம்கேவை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. டிஎம்கே 75 வருஷமாக அப்படி கருங்கல் இல்லாமல் ஒரு சுவர், அது சீன பெருஞ்சுவரோட மேலான ஒரு சுவர். அதெல்லாம் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா இவருக்கு அரசியலில் என்னன்னே தெரியாது. இது வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தார். ஒன்றும் இல்லைங்க, போன எலெக்ஷனில் சைக்கிள் ஓட்டி, கருப்பு சைக்கிள் ஓட்டி டிஎம்கேக்காக வேண்டி வண்டி ஓட்டிட்டு போனாருன்னு பொதுச் செயலாளர் புஸ்லி ஆனந்தே சொன்னார். போன எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கே வேணும், இந்த எலெக்ஷனில் வேண்டாம், அது ஒரு தீய சக்திங்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்கணும்னு சொல்லி ஒரு இதில் பேசினார். இன்றைக்கி அது அவருக்கு சிலை வைக்கணுமான்னு கேள்வி வைக்கிறாரு. இப்போ ஒரு நாளுக்கு நாள் தன்னை இது பண்ணிகிட்ருக்காரு. இதை கூட விட்டுடுங்க, தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் தான் பெத்த தாயும் ஒரு 60வது விழா ஏதோ ஒரு கல்யாணமோ 80வது கல்யாணமோ ஒரு கோவிலில் அனாதைகள் மாதிரி அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்தோஷம், அவங்களுக்குள்ள வேறு யாருமே கிடையாது. அனாதைகள் மாதிரி ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிற ஒரு 2 உருவங்கள் மாதிரி அவங்க அந்த கோவிலில் அந்த சம்பவங்கள் நடக்குது, அந்த காரியங்கள், அந்த நல்ல விஷயங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இவருக்கு அவ்வளவு கூட்டங்கள், அவ்வளவு ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் இன்றைக்கி அவருக்கு தான். கூட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க அத்தனை பேரும் அவ்வளோ பெரிய கும்பல். அவங்களுக்கு ஒரு கும்பல் இல்லை. யாருக்கு? தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு யாருமே இல்லை. அவருடைய பொண்ணு லண்டனில் பட்டப்படிப்பு முடித்ததுக்கு ஒரு அப்பக்காரனால் போக முடியல. தான் அண்ணன் இங்கேருந்து போய் அந்த தோளில் அப்படி பிடிச்சி அதை பார்க்கும்போது கண்கலங்குது. எவ்வளவு பெரிய ஒரு நடிகர் இவர். தன் குழந்தைகளுக்காக வேண்டி கூட அவர் போக முடியல, பெற்றவங்களுக்காக வேண்டி போக முடியல. இன்றைக்கி அந்த பொண்ணு சங்கீதாங்கிற அவங்க என்ன அழகு, அவங்க அந்த விஜயை பார்த்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு ஜெனிலியா அப்படிம்பாங்க. ஜவுடி யார் இவருக்கு பொருத்தமாக இருக்கும்போது ரசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒன்று பப்ளிக்காமல் ஏதோ ஒன்று சாப்பிட்டு இப்படி ரசிப்பாங்க. அந்த அழகுலாம் வருமா? அந்த ஒரு ஜோடி பொருத்தம். அவங்க லவ் பண்ணி தானே வந்தவங்க. நேராக டைரெக்டாக வந்துட்டாங்க. அவர் சொந்தக்காரங்க யாரோ வச்சுட்டு நேராக விஜய் சாரை பார்த்து அவங்க ஃபேமிலியோட நுழைஞ்சி அப்படியே பார்த்து முடித்து கல்யாணம் வரைக்கும் போய் நல்லபடியாக வந்துட்டாங்க. அண்ணனுமாக ரசித்து ஏதோ ஒரு நாட்டில் பிறந்து ஏதோ ஒரு இதிலேருந்து வந்தவங்க ரசிகையாட்டு. அம்போன்னு அதை திடீர்னு அதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒர்த்து இல்லைன்னு சொல்லும்போது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். இப்போவும் சொல்கிறேன், விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை திட்டுறது கூட எனக்கு மனசு வரல. ஆனால் இவர் பண்ணுறதுக்கு எல்லாமே தப்பு. ஃபேமிலியே அவ்வளோ தூரத்துக்கு பண்ணியாச்சு. சரி விடுங்க, ஃபேமிலியே இவருக்கு பிடிக்காது. 41 பேர் இறந்தாங்க. 41 பேருக்கு இறக்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் 3 பேர் 2 பேர் 4 பேர்னு இறந்துட்டு தான் இருந்தாங்க. கடைசியாக உள்ள சேலத்தில் கூட ஏதோ ஒரு ஆள் இறந்தாங்கன்னு சொன்னாங்க. 41 பேர் இறந்துருக்காங்க தனக்காக வேண்டி. ஸ்வங்கின்னு அவர் போன வேகத்தை பார்த்தீங்களா? இந்த சாட்டை துறைமுருகன் சொல்கிற மாதிரி மிலிட்ரியில் கூட அந்த மாதிரி ஓடி இருக்க மாட்டாங்க. அப்படி ஓட்டம். அதெல்லாம் எப்படி எந்த விதத்தில்
இவர் அந்த இடத்துல நிற்கணும், தனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று ஒரு இது பண்ணினாருன்னா இல்ல, இன்னும் அவர் அங்க இருந்தா இன்னும் பிரச்சனை அதிகமாகும், அதனால நீங்க கிளம்புங்கன்ற சரி இவர் இருந்தால் ஆகும். கூட இருந்தவன் எல்லாம் ஆதவர்ஜுனா எங்கே போனார், புஷ்ணி ஆனந்த் எங்கே போனார், சரி அதை விடுங்க, நிர்மல் அவர் எங்கே எவ்வளவு பேர் இருக்காங்க, யாருமே இல்லாமல் ஓட்டி போயிட்டு இல்லைங்க. அது எவ்வளோ பெரிய தவறுங்க. இவர் வேண்டாங்க, கட்சி சார்பாக இருக்கணும்ல. 41 பேருடைய உயிருங்க, அதெல்லாம் மன்னிக்க முடியாதது. இது கூட பரவாயில்லைங்க, இதையும் விட்டுருங்க. ஸ்டாலின் அங்கிள் அதெல்லாம் மனசாட்சி உள்ளவங்க பேசுகிற வார்த்தைகள். அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு செழிப்பாக எவ்வளவு அழகாக இருக்குது. நான் முதல்வன் ஒரு திட்டங்க. இல்லை, அவர் பர்சனலாக கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்கிள் பர்சனலாக பேசுகிறாங்கன்னா அரசியல்வாதியே கிடையாது அவர். பர்சனலாக பேசணும்னா எதுக்கு கட்சி வைக்கணும்? டிஎம்கே ஒரு தீய சக்தி. அது ஏன் பர்சனலாக பேசணும்னா? பர்சனலாக பேசணும், ஃபோனில் பேசிக்கணும், இல்லை நேரில் போய் பேசிக்கணும். இத்தனை 1000 பேர் மத்தியில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அங்கிள், இப்போ ஸ்டாலின் சாரு, அதெல்லாம் மிகப்பெரிய தவறான வார்த்தை. இன்றைக்கி வந்து நிறைய பெண்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு, குழந்தைங்களுக்கு நிறைய இது செய்கிறாரு. எங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒரு பொண்ணு டியூஷன் படிக்குங்க. என் ஒய்ஃப் டீச்சர். எவ்வளவோ என் ஒய்ஃப் பாடம் சொல்லி மக்கு ஸ்டூடெண்ட்லாம் என் ஒய்ஃப்ட்டு தான் வரும், பாஸ் பண்ணி நல்ல லெவலுக்கு ஆக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி இது இந்த பொண்ணுக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் மனப்பாடம் ஆகாது, எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் மனப்பாடம் ஆகாது. திடீர்னு ஒரு கட்டத்தில் இதெல்லாம் அவ்வளோதான் சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்ணுறது? பெற்றவங்க பார்த்துக்கங்கிறாங்க. இதை என்ன பண்ணி சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்க முடியல. இந்த குழந்தை திடீர்னு படிக்க ஆரம்பிக்குது. என்னடா இது மார்க்கு மிஸ், இங்கே பாருங்கள் மிஸ் மார்க்கு. என்னடா இந்த பொண்ணு நான் சொல்லியே கொடுக்கல, இப்போ சொல்லி கொடுத்தாலும் மண்டல ஏற மாட்டேங்குதுன்னு விட்டுட்டேன். இப்போ மார்க் எடுத்துகிட்டு வருது. பார்த்தா அடுத்த எக்ஸாமுக்கு மார்க்கு. எப்படிம்மாண்ணா? மிஸ் எங்கள் அப்பா அம்மா வேலைக்கு போயிடுவாங்களா, அங்கே சோறு பொங்க மாட்டாங்களா, ஸ்கூலில் டிஃபன் கொடுப்பாங்க, பசியே இருக்காதா, தெம்பா படிப்பேன் அங்கேன்னு மிஸ்ஸு என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்குது. எனக்கு அது சொல்லாப்புலவா எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த சாப்பாடு இல்லாதனால ஒரு குழந்தையால் படிக்க முடியல. நிறைய குழந்தைங்கள நான் பார்க்குறேன், அந்த குழந்தை படிக்க முடியல. நிறைய வீட்டுகளில் சாப்பாடு இல்லாமல் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போகிறது, அங்கே போய் படுத்துக்கிறது, மண்டையில் ஏறுறதில்ல. தெம்பு இருந்தால் கூட மண்டையில் ஏறுறதில்ல. இந்த பசி இதிலேயே உட்காந்துட்ருக்கோம். முதல் சாப்பாடு காலையில் ஸ்கூல் பசங்களுக்கு டிஃபன் போடுறாரு. இன்றைக்கி பெண்கள் வந்து ஃப்ரீ பஸ்ஸுன்னு ஒரு சிஸ்டம். நேரம் போகிறாங்க, இறங்குறாங்க, கொத்தாயம்பேலேருந்து கொஞ்சம் பூ எடுக்கிறாங்க, அதே இதில் ஏறுறாங்க, போய் இறங்குறதுக்குள்ளே பூவை கட்டிடுறாங்க, வித்துடுறாங்க, நேராக வீட்டில் போய் கறி குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. என்ன நான் முதல்வன் திட்டம்லாம் எத்தனை வீடியோக்கள் நான் பார்த்துருக்குறேன், எத்தனை சம்பவங்கள், எத்தனை ஏழை குழந்தைகள் இன்றைக்கி வெளிநாட்டு வரைக்கும் போயிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பெரிய வீடு கட்டிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு எனக்குன்னு எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பாவை இப்படி வச்சுருக்கிறேன், மாத சம்பளத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அழுது கதறதுங்க. நாள் முதல்வன் திட்டம் இன்றைக்கி தமிழ்நாடே வேறு லெவலில் போய்கிட்டு இருக்குது. மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற மாதிரி இருக்குது. ஒரு நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரில, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வந்து ஸ்டாலின் சாருக்குன்னு வேணுங்கிற மாதிரி அவங்க வந்து இது கோஷம் போடுறாங்க. வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் உள்ளவங்க இப்போ பொறாமப்படுற அளவுக்கு நாடு மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவருக்கு ஏற்றுக்கிட்டு அந்த அங்கில் இந்த அங்கில் சொல்லிக்கிட்டு இந்த ஸ்கூல் பசங்களை வச்சுக்கிட்டுலாம் ஒரு எலெக்ஷன் பண்ண முடியுமா? ஃபுல்லாக ஸ்கூல் பசங்க இவங்கள வச்சுட்டு ஒரு அரசியல் பண்ண முடியுமா? இல்லை, இப்போ விஜய்க்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லையா? யாருங்க இருக்கிறாங்க? எல்லோரும் பேச்சுலர்ஸ் இருக்காங்க. ஆதவர்ஜுனா பொண்டாட்டி விட்டுருந்து வந்திருக்காரு. புஸ்லி ஆனந்துக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க புருஷன் எல்லாமே இருக்காங்களேன்னு தெரில, அவரு இங்கே தான் கிடக்கிறாரு. இப்போ இவரும் இப்போ பேச்சுலர் ஆகிட்டார். பேச்சுலராக 3 பேருமா உட்காந்து என்ன பண்ணலாம்? சரி செங்கோட்டை சாரை கூப்பிடுங்க. ஒரு வீடியோவில் பார்க்குறேன், எப்படிப்பட்ட செங்கோட்டையன் சார் வந்து நிற்கலாமா வேணாம் நிற்போம், உட்காரலாம், என்னப்பா யாருமே உட்காரல, சரி நிற்போம், 10 தடவை ட்ரை பண்ணுறாரு. இப்படி பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோவை பார்த்தீங்களா? எப்படி இருந்த மனுஷன் இந்த வயசில் காலம் போகிற காலகட்டத்தில் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு உட்காரலாமா வேணாமா இப்படியே தவிக்கிறார். இந்த மாதிரி வேறு வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். யாரும் எப்போ என்னென்னு போகிறதில்ல. நாஞ்சில் சம்பத் சாருக்கு பணம் கொடுத்தா போதும், அவர் பேசிக்கிட்டு இருப்பார். இல்லைன்னா அவர் இன்னொரு கட்சி தெரியல, எவ்வளோ இடத்துக்கு மாறி போய்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதனால் இது எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு தெரில. இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் விஜய் மீது இவ்வளோ விமர்சனம் வைக்கிறீங்க, திமுக ஆட்சி சரியாக தான் இருந்தால் அப்படின்னாலும்
விஜய் பின்னாடி ஒரு ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவ்வளோ பேர் படிக்கிற வராங்க. பசங்க ஓட்டுரிமை இல்லாதவங்க சொல்றீங்க. அது நீங்கள் இப்போ எந்த வீடியோ வேணாலும் எடுத்து பாருங்க. ஒன்றும் இல்லை, ஓட்டு உரிமை இல்லாமல் இல்லை, பக்கா சரக்கு பார்ட்டி, கஞ்சா பார்ட்டி, 60 சீட்டு கிடைக்கும். 60 சீட்டு, 60 தொகுதி, எங்கள் சிஎம்முக்கு 60 தொகுதி. இதை விட தமாஸ் உங்களுடைய கட்சி கொள்கை என்ன? கொள்கை நாங்கள் எங்களை எதிர்த்து யார் நின்னாலும் ஏங்க உங்கள் கொள்கை என்னங்க? அது கேவலமாக சிரிக்கிறாங்க கூட, அங்கே அந்த கட்சியில் இருக்கிறவங்க சிரிக்கிறான். ஒரு 40-50 வீடியோ எடுத்து வச்சேன். சரி, அதெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு நம்ம என்னங்க ஸ்கூலாக நடத்த போகிறோம், ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் பேசிட்டு போகிறேன்னு அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டேன். ஓகே. ஆனால் ஒவ்வொரு வருஷமே தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு ஆட்சி மாறிட்டு தானே இருக்குது. விஜய் அவர்களே சொன்னார், திமுக தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதில்லை அப்படின்ட்டு. இந்த முறையும் அது நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. வாய்ப்பு இருக்கா அப்போ நீங்கள்? ஏன் அவர் சொன்ன என்னங்க, 200 கோடியோ 500 கோடியோ விட்டுட்டு இப்போ சினிமாவுக்கு வந்து 250 கோடி கிட்ட 250 கோடியை விட்டுட்டு கேரியர் உச்சத்துலேருந்து வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அந்த 200 கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கும்போது ஏன் நல்லது பண்ணல? அதான் ரசிகர் மன்றங்களாம் வச்சு பண்ணாங்களாமே. என்னதை பண்ணார் அவர்? 200 கோடி இயக்கம், மக்கள் இயக்கம்லாம் என்ன புக்கு கொடுக்குறதும் ஸ்கேலு கொடுக்குறதும் அதுதான் மக்கள் இயக்கமா? 200 கோடியை இந்த படத்தில் வாங்கின 200 கோடியை இந்த வில்லேஜுக்கு செலவு பண்ணினேன், இந்த படத்தில் வாங்கின 200 கோடியை இந்த வில்லேஜுக்கு செலவு பண்ணால் பரவாயில்ல. இந்த டேக்ஸே கட்டாமல் இன்றைக்கும் கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இவர் மக்களுக்கு என்ன நன்மை செய்வார்? மக்களுக்காக வேண்டி இருந்த அந்த அந்த ஏதோ ஒரு பொண்ணு, தூத்துக்குடிலேருந்து ஒரு பொண்ணு காரம் மறித்து கூப்பிட்டு லாஸ்ட்டில் அது விஷம் குடித்து ஹாஸ்பிட்டலில் போய் என்ன நிலைமையாச்சுது? இதுக்கு எல்லாமே விஜய் ரசிகர்கள், டிவிகே தொண்டர்கள்லாம் டிஎம்கேவுடைய சதி தான் பண்ணுறாங்க, விஜய் வளர விடாம அப்படின்னு அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஏங்க ஜனநாயகன் படம் இருக்க, அதே இவர் ஸ்டாலின் தான் அதை தடுத்து நிறுத்துறாரு. எது ஜனநாயகம் சென்சார் போட? அது படிப்பறிவில்லாதவங்க, படிப்பறிவில்லாதவங்க தான். படித்தவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. விஜய் சாருக்கும் படித்தவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே ஸ்கூல் பசங்களாகவே இருப்பாங்க, கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அவங்க என்னடா பண்ணுறது, சேர்ந்துட்டோம், இவர் இப்படி போகிறாரு, இவரை குறையும் சொல்ல முடியாது, சொன்னால் சரி வராது, இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாதி பேர் வெளியே வந்துட்டான். ஏதோ ஒரு நாச்சியார்னு, ஏதோ ஒரு ரஞ்சனா நாச்சியார், அவங்கள பாருங்கள், அவங்களும் கட்சி தான். அவங்க பேசுகிறது கேட்டிங்கள்ல. அதனால் இப்போ நிறைய பேர் அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க. இது பெரிய லெவல்லலாம் வர முடியாது. ஏங்க சீமான் அவர்கள் பண்ணாத உழைப்பாக இவர் பண்ணுறாரு. சரிங்க வராரு, அவ்வளோதான். அதில் வேறு சிலது மனப்பாடம் பண்ணிக்கிட்டு சிலதை விட்டுறாரு, சிலது பார்த்து படிக்கிறாரு. இப்படி தான் அவர் ஒழுக்க எடுக்கு. சீமான்லாம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி? எனக்கு ஆப்போசிட்டு தான். இருந்தாலும் அவர் ஸ்பீச்செலாம் நான் அவ்வளோగా கேட்கலாம். ஆனால் விஜய் வருகையே எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தானே எதுக்குறீங்க இப்போ? விஜய் வந்திருக்காது, எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து. நான் என்ன அரசியல்வாதியாக என்ன? என்னுடைய எண்ணங்களை நான் சொல்கிறேன். அவரெல்லாம் எதுக்கிறதுக்கு நான் யார்? நான்லாம் எதுக்கலை, எனக்கு பிடிக்கல. எல்லா கட்சிகளுமே. அவர் அரசியல்வாதியே கிடையாதுங்க. விஜய் அரசியல்வாதின்னு சொன்னீங்களே, போன வருஷம் வரைக்கும் டிஎம்கேக்கு தானேங்க ஓட்டு போட்டுட்டு இருந்தார். போன எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் தானே. திடீர்னு எங்கேருந்து முளைச்சது ஒரு விரோதம்? அது ஏன் முளைச்சது? அதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. ஒரு விரோதம்னு ஒன்று வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு? டிஎம்கேவை பிடிக்கலைன்னா ஏன் பிடிக்கல அவருக்கு? திடீர்னு ஏன் பிடிக்கல? போன எலெக்ஷன் வரைக்கும் இவர் தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தார், இப்போ ஏன் பிடிக்கல? என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? ஏதாவது இப்போ அந்த பணம் விஷயமா இருக்கும், வேற என்ன விஷயமா இருக்கும்? படங்கள் ஏதாவது அதான் இருக்கும். இல்லைன்னா ஒன்று கூட இருக்கலாம். தான் உச்சத்தில் இருக்கிறோம், நம்ம பின்னாடி இவ்வளோ ஜனம் இருக்குது, பேசாமல் நம்மளே நின்று நம்ம முதல்வர் ஆகிடலாம் அப்படின்னு பதவி ஆசை கூட இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி ஓரளவுக்கு உச்சத்தை தொட்டுட்டோம், இனி இதில் தொட்டுக்கலாம். அது ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வேறு என்ன இருக்க போகுது? அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. யாருக்கு? விஜய் சாருக்கும் டிஎம்கேக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இவர் சேகர் பாபு சார் சொல்லியிருப்பார், இது பால்வாடி கட்சி, டிஎம்கே பவள விழா கட்சிம்பார். அந்த மாதிரி உள்ள லெவலில் தான் இருக்கார். அதனால் பதவி ஆசையில் இவர் இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கணும்னு இருக்கார், அவ்வளோதான்.